காமராஜரை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் யாரெல்லாம் அரசியல் இருந்தார்களோ முக்கியமான தலைவர்கள், இன்னும் நாம் யாரெல்லாம் கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கோம் அவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விஜயும் பண்ணுறாங்க. அவங்க கடந்த காலத்தின் கைதியாக இருக்கிறாரு. அறத பழசான இத்து போன ஊசி போன சாக்கடைக்குள்ளே கூட போட முடியாத அளவுக்குள்ள விவகாரங்களை பேசிகிட்டு இருக்கிறாரு. இதே கலைஞர் வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னாரா இல்லையா? ஒன்று, எனக்கு ஓட்டு போடுங்க எம்ஜிஆர் சூழ்நிலையில் சொன்னாரு. அதுதான் எனக்கு ஓட்டு போடுங்க என் நண்பர் உயிரோடு வந்து அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? எம்ஜிஆர் அவர் விமர்சனம் பண்ணது 1972 அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது விமர்சித்தார். அதற்கு பிறகு 77 தேர்தலில் எம்ஜிஆர் 30 விழுக்காடு வாக்கெடுத்தார். கலைஞர் 25 விழுக்காடு வாக்கெடுத்தார். எம்ஜிஆரோட சென்னை மாநகரில் கலைஞர் தான் செல்வாக்கான தலைவர். எம்ஜிஆரோட செல்வாக்கான தலைவர் கலைஞர் தான் சென்னை மாநகரத்தில். தஞ்சாவூரில் கலைஞர் தான் செல்வாக்கான தலைவர். நல்லவர், யோக்கியர், சினிமா ஹீரோ. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குள்ள வித்தியாசம் ஒரு 5 விழுக்காடு தான். இத்தனைக்கும் எம்ஜிஆர் மலையாளிங்கிறதுனால கம்யூனிஸ்ட், மலையாளிகள் கம்யூனிஸ்ட். எஸ், மலையாளி கம்யூனிஸ்ட். 5 விழுக்காடு தான் அவர் இருக்கிற வரைக்கும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியலைங்கிறதையும் இருக்குல்ல. உண்மை 5 உண்மை. நான் எப்படிங்கிறதான் சொல்ல வர்றேன். அந்த இடத்துக்குள்ள 5 விழுக்காடு தான் வித்தியாசம். ஏன் இல்லைன்னா, நீ எடுத்த ஓட்டே ஆண்டி காமராஜ் ஓட்டு, ப்ரோ இந்திரா காந்தி ஓட்டு. நீ ப்ரோ இந்திரா காந்தி ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு 55 ஓட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னால் அவன் போட்டதே காமராஜுக்கு எதிராக அந்த ஓட்டை போட்டான். இந்திரா காந்திக்காக, கருணாநிதிக்காக, எம்ஜிஆருக்காக போட்டான். அந்த இடத்துல கோட்டை விட்டு தான் தப்பாக அரசியல் பண்ணி தான் கருணாநிதி 25க்கு போனார். கரெக்டாக அரசியல் பண்ணி இந்திரா காந்திக்கு ஏஜென்ட்டு தான், காமராஜருக்கு ஏஜென்ட்டு தான் எம்ஜிஆர்னு பேசியிருப்பாருன்னா கரெக்டாக கலைஞர் 30க்கு போயிருப்பார், எம்ஜிஆர் 25க்கு போயிருப்பார். எம்ஜிஆர் அந்த இடத்துக்குள்ள 5% 5 விழுக்காடு ஏற விட்டதே கருணாநிதிக்கு தப்பான வியூகம்.